இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற புண்ணிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நேராயிடுச்சு. நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக வருவோம். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் நாம தியானிச்சோம்னா நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறதா இருக்கிறது. என்ன அப்படின்னா, பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே அப்படின்னா நமக்கு தெரியும், உண்மையாலுமே அல்லது உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எத்தனை பேர் வாழ்க்கையில் இது உண்மை அப்படின்னு தெரியல. நான் இதை யோசிச்சா உண்மைதான். நாம் என்ன பண்றோம்? அழுது புலம்புகிறோம். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய காரியத்தை குறித்து அழுது புலம்புவதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, பெரிய பிரச்சனை, வியாதியை குறித்து நாம் அழுது புலம்புகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு வியாதி அப்படின்னா நம்ம அழுது புலம்புகிறோம். இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே அது தீராத வியாதி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ரொம்ப அழுது புலம்புகிறோம். அழுது புலம்புவோம். மரணம், நமக்கு பிடித்தமானவர்களுடைய மரணம் நம்மை அறியாமலே அழச் செய்யும். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, கூட பிறந்தவங்க, நெருங்கிய நண்பர்கள், பிள்ளைகள், இப்படி யாராவது கூட பிறந்தவங்க எல்லாரும் அவருடைய மரணம், ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க மரணம், அவங்க யாராவது இறந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை அறியாமலே அழுது புலம்புவோம். ரொம்ப நமக்கு அழுக வந்து எல்லாரும் அழுவோம், ஓன்னு அழுவோம். சில மரித்தவர்களுடைய வீட்டுல நீங்க போய் பாருங்க, அவங்க சொல்லனா துயரத்துல அழுவாங்க, துக்கம் நிறைந்து அழுவாங்க. சில பேரெல்லாம் ரொம்ப நாட்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. கடன் பிரச்சனையும் அழுதுருவோம். கடன் பிரச்சனை தாங்க முடியல, ஒரு கடன்காரன் வந்து நம்ம ரொம்ப கெஞ்சியா கேட்பாங்க, அருள் இருக்கா, சோத்தீங்கறியா, ஏதாவது அப்படி எல்லாம் பேசுவாங்க. சில சமயத்துல அப்படி பேசும் பொழுது நம்மை அறியாம நம்ம என்ன பண்ணிடுவோம்? அழுதுருவோம், துக்கப்படுவோம். நிறைய காரியங்களுக்கு மனிதர்களாகிய நாம் அழுது புலம்புகிறோம். இயேசு அதுதான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பாடுகளை, வேதனைகளை, துக்கங்களை சந்திக்கும் பொழுது சில சமயத்துல பெத்த பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க. பாருங்க, பிள்ளைங்களை ரொம்ப பாசமா வளர்த்துவாங்க, பையனோ பிள்ளையோ. எனக்கெல்லாம் தெரியும், பசங்க எப்படியாவது காப்பாற்றுவாங்க, பிள்ளைங்கள்லாம் கைவிட்டுருவாங்க, பசங்க தான் காப்பாற்றுவாங்கன்னு நினைப்பாங்க. அந்த பசங்க தான் வளர்ப்பாங்க. நம்பி இருப்போம் காப்பாற்றுவா அப்படின்னு. யாரோ ஒருத்தர் கட்டிட்டு வந்த உடனே மதிக்காம அப்பா அம்மா அவங்க கேவலமா பேசுகிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க அழுது புலம்புவாங்க. ஒரே பிள்ளையை பெற்றேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அழுது புலம்புவதை நாம் பார்க்கிறோம். மொத்தத்துல மனிதர்களாகிய நாம அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு கலங்கி அழுது துக்கிக்கிறோம்.
ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலகமோ சந்தோஷப்படும். ஹலோ, நாம அழுகிறத பார்த்துட்டு நம்ம சொந்த பந்தமோ உலகத்தாரோ மற்றவர்களோ அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க அழுகிறதுனால உங்களோடு சேர்ந்து அவங்க யாரும் ஒருவேளை அப்ப வேணும்னா நம்மள ரொம்ப பாக்குற மாதிரி தெரியும், நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தெரியும். ஆனா அப்ப வேணும்னா நமக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், அல்லது நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தெரியும். ஆனா நிச்சயமா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நமக்கெல்லாம் இப்படிதான் வேணும், இப்படிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். நம்ம துக்கப்படுறப்போ உலகம் என்ன பண்ணுது? சந்தோஷப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வியாதிப்படும் பொழுது, பலவீனப்படும் பொழுது, நீங்க வருத்தப்படும் பொழுது உங்களுக்கு யாருமே பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க நல்லா வசதியா செல்வாக்கா இருக்கிறீங்கன்னா நிறைய பேர் வந்தாலும் கூட வருவாங்க, ஆறுதல் சொல்ல, சமாதானம் சொல்ல, சந்தோஷமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள, விருந்து சாப்பிட வேணும்னா நிறைய வருவாங்க. ஆனா நீங்க துக்கப்படும் பொழுது யாருமே வரவே மாட்டாங்க, பெரும்பாலும் வர மாட்டாங்க. இயேசு அப்படியே சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள். உலகம் சந்தோஷப்படுறப்ப நாம சொல்லனா துயரத்துல துக்கப்படுவோம். ஒருவேளை அப்படி, ஆமா பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன், நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், என்னை பார்த்து நிறைய பேர் நகைக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க, என்னை பார்த்து அற்பமா நினைக்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனையில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே மகனே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. எத்தனை பேர் என் துக்கம் சந்தோஷமா மாறணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரா? நிச்சயமா நம்ம துக்க சந்தோஷமா மாறுமா? மாறும்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள உள்ளத்துல ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வேதாகமத்துல இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அவங்க அழுது புலம்பி துக்கப்பட்ட நபர்கள் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாய் மாறினது வேதாகமத்திலே நிறைய சம்பவங்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சம்பவத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் பொறுமையா இந்த வார்த்தைகளை கேட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். நான் நம்புறேன், இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டுன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பைபிள் வசனத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் சுகம் அடைவீர்கள். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பாருங்க, இங்க என்ன அப்படின்னா, இங்க எஸ்தர் காலத்திலே துக்கப்படுகிற அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறினது என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பாருங்க, ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி
அரண்மனையில அந்த சிம்மாசனத்துல உட்கார்றப்ப சூசான் நகரமே என்ன ஆயிடுச்சு? கலங்கிற்று. கலங்கிட்டுன்னா என்ன அர்த்தம்னா துக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், அழுது புலம்பினார்கள். ஐயோ அடுத்து என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள். ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த துக்கம்? ஏன் இந்த அந்த கலக்கமற்ற ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆமான் என்கிற ஒரு மனிதன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறான். அந்த அகஸ்வேரு ராஜாவினாலே ஆமான் என்கிற ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டான். அந்த உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன் அங்கே ஒரு யூதனாலே, ஒரு யூத மனுஷனாலே அவன் கோபமுற்று, அவனுக்கு அந்த பயங்கரமான கோபம் வந்து அந்த யூத குலத்தையே, யூத ஜனத்தையே அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அங்க பாருங்க 13வது வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே, 12 ஆதார் என்கிற ஒரு மாசம், 12வது மாசம் எத்தனாவது தேதி? 13ஆம் தேதி. பாருங்க, 12வது மாசம் 13ஆம் தேதி யூதர்களுக்கு ஆதார் என்கிற அந்த மாதம். நமக்கு 12வது மாசம் எது? டிசம்பர். தமிழ்ல சொல்லணும்னா பங்குனி மாதம். இல்ல, தமிழ்ல 12வது மாசம் எது? சித்திரை 1ன்னா பங்குனி 12. அதாவது 12வது மாதம் யூதர்கள் முறைமைப்படி ஆதார் என்கிற அந்த மாதம் 12ஆம் மாதத்திலே 13ஆம் தேதியில என்ன பண்ணணும்? அங்க பாருங்க, சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும். பாருங்க, ஒரே நாளுல இந்த அகஸ்வேரு ராஜா 127 தேசத்தை ஆள்றான். எத்தனை தேசம்? எத்தியோப்பியா தேசம், அதாவது இந்து தேசம், இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 தேசம், 127 நாடுகள் இருந்தது. நம்மெல்லாம் இன்னைக்கு குட்டி குட்டி நாடு தான் சொல்றோம். ஆனா அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய நாடு, கண்டங்களை தான் சொல்லுவாங்க, பெரிய நாடு. அப்படி 127 நாடுகளை ஆளுகை செஞ்சான். அந்த 127 நாட்டில் இருக்கிற எல்லா யூதர்களும், எல்லா யூதர்களும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அழிக்கணும் அப்படின்னு அவன் தீர்மானம் போட்டான். எந்த தேதியில? ஆதார் என்கிற மாசத்துல, அந்த ஆதார் என்கிற 12வது மாசத்துல 13ஆம் தேதி எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் அழிக்கணும். ஏங்க அப்படி சொன்னா அந்த யூத ஜனங்களுக்கு கலக்க வருமா வராதா? ஹலோ, நம்ம குடும்பத்துல யாராவது ஒருவருக்கு தண்டனைனாவே நம்மளால தாங்க முடியாது. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருவர் மறித்து விட்டார் அப்படின்னாவே நமக்கு அழுகாட்சி வந்துடும். நான் சொல்றது புரியுது? நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அவமானம்னா கூட நமக்கு தாங்க முடியாது, நம்ம அழுதுருவோம். யாராவது ஒருவர் இழந்து போயிட்டாங்க அல்லது இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னாலும் நமக்கு தாங்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்த யூதர்களையும், ஒட்டுமொத்த யூத குலத்தையும் ஒரே நாள்ல ஒருத்த அழிக்கணும்னு தீர்மானம் போட்டுறான். எல்லா தேசத்துக்கும் லெட்டர் அனுப்பிடுறான், அஞ்சல் மூலியமா தகவல் அனுப்பிடுறான். இதை கேட்டதுனாலதான் அந்த சூசான் நகரமே என்ன பண்ணிருச்சு? கலங்கிற்று. எல்லாமே கலங்குறாங்க. சரி, ஏன் இந்த ஒரு மனிதனை, ஏன் இந்த ஆமான் எல்லா யூதர்களையும் கொலை செய்ய நினைச்சான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு, நம்ம அவங்க துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறினது என்பதை நாம் பார்க்க போறோம். இப்ப ஏன் அவங்க கலங்கினாங்க, ஏன் அழுதாங்க? ஒரே நாள்ல எல்லா யூதர்களும் அழிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அவர்களை கலங்க பண்ணிட்டு அழ வச்சது. அதனாலதான் அவங்க அழுதார்கள், கலங்கினார்கள். ஏன் அப்படின்னா, இங்கே அகஸ்வேரு ராஜ்யத்திலே ஆமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அந்த ராஜா உயர்த்தி வச்சிருந்தான், ஒரு உயர்வான ஸ்தானத்துல வச்சிருந்தான். 127 ராஜ்யத்துல நாடுகளில நிறைய பிரபுக்கள்,
நிறைய அகஸ்வேரு ராஜாவுக்கு கீழே நிறைய பிரபுக்களை அவன் ஏற்படுத்தி வச்சிருந்தான். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் விசாரிக்கும்படி அந்த பிரபுக்களுக்கெல்லாம் மேலாக இந்த ஆமானை உயர்த்தி வச்சிருந்தான். இந்த ஆமான் அரண்மனை வாசல்ல நடந்து வந்தா அரண்மனையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அவர்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, அவனை விழுந்து பணிந்து கொள்வாங்க. பெரிய பதவின்னா சும்மாவா? ஆனா இந்த ஆமானுக்கு பெருமை இருந்தது, தற்பெருமை இருந்தது, கர்வம் இருந்தது, நான் என்ற அகந்தை இருந்தது. அதனால இவன் அரண்மனை வாசல்ல பிரவேசிக்கிறப்போ எல்லாருமே அவனை வணங்குறாங்களாமா. யாரே? இந்த ஆமான. அங்க பாருங்க 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை பாருங்க. 1-2 வசனங்களை பாருங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமலத்தாவின் குமாரன் ஆகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, பாருங்க, அந்த ஆமானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருந்த சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தினான். எல்லாருக்கும் மேல அவனுடைய பதவியை உயர்த்தினான். ஆகியால் 2வது வசனம், ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். எல்லாருமே என்ன பண்ணாங்க? அன்பு சகோதரிகள், தாய்மார்களுக்கு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க, தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இங்க ஒண்ணு டிவி ரெக்கார்டிங் ஆகுது, இன்னொன்னு இது தேவ வார்த்தைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற வார்த்தைகள், நம்ம தேவ வார்த்தைகளுக்கு கனம் கொடுப்போம். எல்லாரும் செல்லு, எல்லாருக்கும் போன் வரும். எனக்கு செல்லு இருக்கு, எனக்கு போன் வருமா வராதா? ஆமா, நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செய்து எடுக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான், இன்னொரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான். எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பாரு, அவங்க புது சட்டைகள் போட்டுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. யாராவது 2 தடவை போன எடுத்தீங்கன்னா போன புரிஞ்சு அவங்க கிணறு இருக்கு தொடர்ந்து போட்டுருவோம். அப்புறம் நான் என்ன கேட்டா நான் வாங்கி தர முடியாதப்பா. சரி, கவனிங்க. இந்த ஆமானை ராஜா உயர்த்தி வச்சிருந்தாரு. அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் அவன் என்ன பண்ணாங்க? வணங்கி நமஸ்கரித்தார்கள். அவனை மதிப்பு கொடுத்தாங்க, அவனை வணங்குறாங்க. ஆனா இங்க பாருங்க, நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ராஜாவும் என்ன பண்ணியிருந்தான்? நீங்க ஆமானுக்கு என்ன பண்ணணும்? வணங்கணும். அவனை என்ன பண்ணணும்? நமஸ்கரிக்கணும். அவனை கும்பிடணும், காலில் விழுந்து அவனை கும்பிடணும்னு சொல்லி ராஜாவும் கட்டளையிட்டு இருந்தான். அதனால எல்லா ஜனங்களும் வணங்கினாங்க. ஆனா மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. யார் இந்த மொர்தெகாய்? மொர்தெகாய் என்பவன் ஒரு யூதன். மொர்தெகாய் என்பவன் ஒரு யூத மதத்திலே அவன் இருந்ததுனால அவனுக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் சொல்லியிருக்கார், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்தில் ஆகிலும் கீழே பூமியில் ஆகிலும் எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க வேணாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் வேணாம், அவைகளை சேவிக்கவும் வேணாம். அதாவது உன்னதமான தேவன் அவரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே இந்த மொர்தெகாய் யூதனா இருந்ததுனால அவனுக்கு மனிதனை வணங்குவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. கனம் கொடுப்பான், மரியாதை கொடுப்பான், ஆனா என்ன பண்ண மாட்டான்? வணங்க மாட்டான். இது யூத குலத்துல நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அப்படிதான். ராஜா எவ்வளவு பெரிய உயரமான சிலையை உண்டாக்கினாலும் மேலதாளம், கிண்ணறம், நாதஸ்வரம் ஊதுறப்போ நீங்க அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்றப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணல? வணங்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் யூதர்கள். ஆனா அடிமைத்தனமா கொண்டு போகப்பட்டாங்க. ஆனாலும் தேவனை தவிர மற்ற எதையும் வணங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு வைராக்கியமா இருந்தாங்க. ராஜாவுக்கு கூட கோபம் வந்துருச்சு. நீ வணங்கலைன்னா சூளையில எரிகிற சூளையில உன்னை போட்டுருவேன். அப்பவும் வணங்கல. சூளைக்கு பக்கத்துல போடுறோம் நிப்பாட்டி சூளையை 7 மடங்கு சூடாக்கி இப்பவும் கடைசியா ஒரு தடவை கிண்ணறம், மேலதாளம்,
நாதஸ்வரம் ஊதுறப்ப நீ வணங்கினா வணங்க, அப்படி இல்லைன்னா இந்த எரிகிற அக்னி சொல்லிட்டு உன்னை யார் காப்பாத்துறாங்க பார்க்கலாம் அப்படின்னு ராஜா கேட்கிறான். அதுக்கு அந்த 3 பேர் சொல்றாங்க, ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? கஷ்டத்துல, நெருக்கத்துல, பிரச்சனையில, தேவையில, அவமானத்துல, நிந்தையில, வியாதியில நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் அவர்களுடைய விசுவாசம். மொர்தெகாயே அப்படிதான். இங்க பாருங்க, அந்த 3 பேர் சொல்றாங்க, அப்படி காப்பாத்தலைன்னா கூட நீ நிறுத்தின அந்த சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் இந்த மொர்தெகாயும் யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வணங்கல. இப்போ அந்த ஆமானுக்கு பயங்கரமான கோபம். 127 நாட்டுல நான் எங்க போனாலும் எல்லாரும் என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. ராஜாவின் அரண்மனையில் என்ன வணங்குறாங்க. ராஜாவே என்ன வணங்கும்படி என்ன பண்ணிருக்காரு, கட்டளை கொடுத்திருக்காரு. எல்லாரும் என்ன வணங்குறாங்க. என் அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன, என் வேலை என்ன, ஏன்னா அவன் பெருமை பிடிச்சவன். எல்லாரும் வணங்குறப்ப இந்த ஒரு யூதன் என்ன பண்ணல, வணங்கலையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா, இந்த ஒரு யூதனை அழிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. ஒரு ஆளை அழிக்கிறது போய் என் வீரத்தை காட்டணுமா, அதனால ஒரு சிலையில எங்கெங்க இந்த மொர்தெகாயுடைய குல மனுஷர்கள் இருக்காங்களோ அத்தனை யூதர்களையும் அழிக்கிறார்கள் திட்டம் போடுறான். அந்த திட்டம் தான் சிறியோர் முதல் பெரியோர் வந்து எல்லாரையும் அழிக்கணும்னு தபால் அனுப்பிச்சுட்டான். இப்ப தபால் அனுப்பிச்சுட்டு அந்த அரண்மனையில ராஜாவும் ஆமானும் உட்கார்றப்ப சூசர் நகர் என்ன பண்ணிருச்சு, கலங்கிருச்சு. அழுது புலம்பினார்கள். யூத ஜனங்கள் அழுது புலம்புறாங்க. அவனுடைய சத்ருவனாகிய ஆமானுக்கு இது பயங்கரமான சந்தோஷம், கொண்டாட்டம். 6வது மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதியில ஒட்டுமொத்த யூதர்களும் அழிக்கப்பட போறாங்க. எல்லாரையும் அழிக்கிறத விட இந்த மொர்தெகாயை வித்தியாசமா அழிக்கணும்னு சொல்லி அவன் பொண்டாட்டிட்டு போய் ஆலோசனை கேட்கிறான். பொண்டாட்டியும் நண்பர்கள் சொல்றாங்க, அப்படின்னா ஒரு 25 அடி மரம், தூக்கு மரத்தை ரெடி பண்ணுங்க, அந்த மரத்துல தூக்கி போட்டோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமானுக்கு விரோதமா எவனாவது எறும்புனா இப்படிதான் மரத்துல தூக்கு போடுவானோ, எல்லாருக்கும் பயம் வரும், அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் ஆலோசனை கொடுக்குறாங்க, ஆமானுடைய மனைவியும் நண்பர்களும் ஆலோசனை தருகிறார்கள். எல்லா யூதர்களுக்கும் கலக்கம் வந்தது. எல்லா யூதர்களும் அழுது புலம்பினார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அழிவு, ஒரு வியாதி, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் ஏற்படுகிற சோகம், இதன் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் அழுது புலம்புகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் துக்கித்து இருக்கிறீர்களா? ஐயோ, என்னை இந்த வியாதியிலிருந்து யார் காப்பாற்றுவார்கள்? ஐயோ, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து யார் காப்பாற்றுவார்கள்? ஐயோ, என்னை இந்த வேதனையிலிருந்து யார் காப்பாற்றுவார்கள்? ஐயோ, எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்திலிருந்து யார் காப்பாற்றுவார்கள்? ஒருவேளை அன்பு சகோதரிகளே, சகோதரனே, நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதாகமம் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. இங்கே யூதர்கள், மொர்தெகாய் எல்லாருமே அழுது கொண்டிருந்தார்கள். இங்க 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, துயரமுள்ள மகா சத்தம்னா என்ன அர்த்தம்? துக்கத்தோடு, துயரத்தோடு, அழுகையோடு மகா சத்தமாய், என்ன கேட்டா ஒப்பார வைக்கிற ஓன்னு கத்துறா. ஏன்னா எல்லா யூதர்களையும் ஒரே நாள்ல அழிப்புன்னு சொல்லி ராஜ்ய சமூகத்திலிருந்து கட்டளை வந்துருச்சு. இது பார்த்தா அழுகு வராம இருக்குமா? ஹலோ, டாக்டர் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு.
ஒருவேளை கண்ணுங்காரன் வந்து சொல்றான், நாளைக்கு நீ இதை கட்டலைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்றான். ஒருவேளை அவர்கள் மத்தியிலே நம்மால நிம்மதியா தூங்க முடியுமா? நம்மால அழாம இருக்க முடியுமா? பிள்ளைகளை பார்த்து அழுவோம், நம்முடைய குடும்பத்தை பார்த்து அழுவோம், எதிர்காலத்தை பார்த்து அழுவோம். இங்கே அந்த மொர்தெகாய் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே தாங்கிற துயர சத்தமாய் ரட்டுடுத்தி கொண்டு சாம்பல் அள்ளி மேல போட்டுக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு ஓடுறான். 3வது வசனம் பாருங்க. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்பிடித்து சாம்பலில் கிடந்தார்கள். எந்தெந்த தேசத்திலெல்லாம் இந்த செய்தி போச்சோ, எந்தெந்த தேசத்துல யூதர்கள் எல்லாம் அழிக்கிறேன்னு சொல்றாங்களோ, அந்த தேசத்துல இருக்கிற எல்லா யூதர்களும் மகா துக்கத்தோடு, மகா துக்கம் என்ன? துக்கம்னா சாதாரணம், மகா துக்கம்னா பெரிய துக்கம். பாருங்க, எங்க அப்பா இறந்துட்டாருன்னா என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் துக்கம். ஆனா எனக்கு அது, நான் சொல்றது புரியுது, எனக்கு அது மகா துக்கம். சூசா நகரம் கலங்கினது. ஒரே டயத்துல ஒருவேளை அந்த யூதர்கள் எல்லாம் நண்பர்களா இருக்கலாம், சிநேகிதரா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம், ஒரே பக்கத்து வீட்டுல இருந்திருக்கலாம், ஒன்னா படிச்சிருக்கலாம், ஒன்னா விளையாண்டு இருக்கலாம். அவங்க எல்லாம் சாக போறாங்கிறது அவங்களுக்கெல்லாம் துக்கம். ஆனா தங்களை கொல்ல போறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மகா துக்கமா இருந்தது. மொர்தெகாய் துக்கப்பட்டான், துயரப்பட்டால், சாம்பலிலே உட்கார்ந்து மகா சத்தத்தோடு அழுதார். எல்லா யூதர்களும் மகா சத்தத்தோடு துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டிலே ராணியாய் இருந்த அந்த அம்மாவும் ஒரு யூத ஸ்திரீ தான், எஸ்தர்னு பேரு. அந்த அம்மாவும் இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அம்மாவையும், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு யார் மூலியமாவும் வரும், ஆனா நீயும் தகப்பன் வீட்டாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று மொர்தெகாய் எச்சரித்த உடனே அந்த அம்மாவுக்கு துக்கம் பிடித்தது. எஸ்தரும் அங்க சொல்றாரு, எஸ்தர் வந்து மொர்தெகாய் கிட்ட சொல்றாரு, நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், நீங்களும் எல்லா யூதர்களும் உபவாசம் இருந்து எனக்காக ஜெபியுங்கள், நான் ராஜா சமூகத்துல போய் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன், மன்றாடுகிறேன். ஏன்னா இந்த சட்டத்தை இப்ப ராஜா மாத்த முடிஞ்சாதான் மாத்த முடியும். இல்லைன்னா 12வது மாசம் 13ஆம் தேதி எல்லா யூதர்களும் சாவ போறாங்க, ஒரே மொத்தத்துல எல்லாம் உள்ள போகுது. என்ன சூழ்நிலை ரொம்ப கடினமா இருந்தது. அப்பதான் எஸ்தர் சொல்றாங்க, எங்களுக்காக நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருக்கிறோம் 3 நாள். கேளுங்க, 3 நாள் அல்லும் பகலும். அல்லும் பகலும்னா இரவும் பகலும் சாப்பிடாம குடிக்காம நாங்க ஜெபம் பண்றோம். நீயும் மொர்தெகாயும் யூதர்களும் சாப்பிடாம குடிக்காம எனக்காக ஜெபம் பண்ணட்டும். ராஜாவின் கட்டளையை மீறி நான் ராஜ சமூகத்துல போறேன், ராஜா கிட்ட போய் இந்த சங்கதிகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ மொர்தெகாய் கதறி அழுதான், யூதர்கள் கதறி அழுதார்கள், எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் கதறி அழுதார்கள். சூசா நகரமே கலங்கிற்று, எல்லாரும் கதறி அழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே நிலைமை உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நெருக்கத்திலே நீங்களும் ஒரு வேளை இருக்கிறீர்களா? நான் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறேன். இங்க என்ன அப்படின்னா, அவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள், ரட்டுடுத்தினார்கள், உபவாசம் இருந்தார்கள், துயர சத்தமாய் கதறினார்கள், அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள். எல்லாமே சூசா நகரமே கலங்கிற்று, உண்மைதான். ஆனா இவைகளின் மத்தியிலே அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே, இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலே, இவ்வளவு ஆபத்தின் மத்தியிலே, இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே, இவ்வளவு துக்கத்தின் மத்தியிலே அவர்கள் தேவ சமூகத்திலே இரக்கத்தை தேடி
தேவன் தங்களை விடுவிக்கும்படியாய், தேவன் தங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்திலே உபவாசித்திருந்து ஜெபித்தார்கள். அன்புக்குரிய சகோதரியே, சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால், உங்கள் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், நீங்கள் இக்கட்டு வேலையிலே, துன்ப வேலையிலே, கஷ்டத்தின் வேலையிலே, கடினத்தின் பாதையிலே போகும் பொழுது நீங்கள் ஒருவேளை அழுது புலம்பலாம், ஒருவேளை சோர்ந்து போகலாம், ஒருவேளை நிலைகுலைந்து போகலாம், ஒருவேளை யாருமே எனக்கு உதவி இல்லையே, நான் இப்படி தனித்து விடப்பட்டேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கதறி புலம்பலாம். என் வியாதியிலே எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, என் கஷ்டத்திலே எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, என் நெருக்கத்திலே எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பலாம். வேதாகமம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு எழுதும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கவலைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் மன துக்கம், உங்கள் வியாதி எதுவாயிருந்தாலும் அதை மாற்றுவதற்கு, அதை சுமப்பதற்கு, அதை தீர்ப்பதற்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. எத்தனை பேருக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும், வியாதியிலிருந்து விடுதலை வேணும், போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களை சுகமாக்குகிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் யூதர்களும் தேவனை நோக்கி உபவாசித்து விண்ணப்பம் பண்ணினார்கள். தங்கள் குறைகளை, தங்களுடைய பிரச்சனைகளை அழுது தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்தார்கள். அன்பு சகோதரியே, சகோதரனே, நீங்க சில சமயத்துல உங்க துக்கத்தை மனிதர்களிடத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கெல்லாம் இப்படிதான் வேணும், அவனுக்கெல்லாம் இப்படிதான் வேணும்னு நினைப்பாங்க. சில இல்லைன்னா நம்ம சமூகத்துல அப்படியா, ஐயோ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க வந்துட்டான் பாரு, என்னமோ நீங்க அப்படி குதிச்சா அப்படி பண்ணுனா யாரு கேட்டு உதவி செய்ய கேட்டு வர்றாங்க அப்படின்னு கழிச்சு காட்டுவாங்க. நம்ம துக்கத்திலே மனிதர்கள் சந்தோஷப்படுவார்கள், நம்ம துக்கத்தை பார்த்து அவர்கள் ஆனந்தப்படுவார்கள். ஆனா ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர். அதனால இந்த எஸ்தரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் எஸ்தருடைய தாதிமார்களும் அவர்கள் உபவாசித்து தேவனை நோக்கி கதறி அழுது விண்ணப்பம் பண்ணினார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என்னாச்சு தெரியுமா? எஸ்தர் ஜெபம் பண்ணனால ஒரே இரவுல ராஜாவுடைய தூக்கம் கலைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா தூக்கம் கலைஞ்சு மொர்தெகாய் ஆமான் ஒரு பக்கம் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரவேலர்கள் எல்லாம், அந்த யூத ஜனங்கள் எல்லாம் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க ராஜாவுடைய தூக்கத்தை தேவன் கலைத்தாங்க. பாருங்க, அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளிகள் 2 ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேதேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைவோட பார்த்து செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கப்பட்டது. இந்த மொர்தெகாய் ஒரு சமயத்துல ராஜா அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறப்போ 2 காவலர்கள் ராஜாவுக்கு விரோதமா பேசுறாங்க. ராஜா இந்த சைடுல வர்றப்ப அவனை கொன்னுடலான்னு பேசுறாங்க. அதை மொர்தெகாய் சொல்லி இருக்கிறான். இது என்னைக்கோ ஒரு நாள் நடந்த சம்பவம். ஆனா ராஜாவும் மறந்துட்டான், எல்லாருமே மறந்துட்டான். ஆனா தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபித்ததினாலே
தேவ சமூகத்திலே உபவாசித்து கதறினதினாலே, அவர்களுக்கு ஆறுதல் வேண்டி, சுகம் வேண்டி, விடுதலை வேண்டி அவர்கள் கெஞ்சினதினாலே அந்த ராத்திரியில ராஜாவுடைய தூக்கம் கலைந்து அந்த வர்த்தமானங்களை, அந்த நடவடிக்கை டைரி எடுத்து புரட்டுறான். டைரி எடுத்து புரட்டுறப்போ ஒரு நாள் 2 காவலாளிகள் ராஜாவை கொல்ல வகை பார்த்தது அங்க எழுதிருக்கு. மொர்தெகாய்தான் அதை சொல்லி காண்பித்து கொடுத்தான்னு அங்க எழுதிருக்கு. இப்ப ராஜா கேட்கிறார், இந்த மொர்தெகாய்க்கு நாம எதுவுமே ராஜ அரண்மனையில இருந்து எதுவுமே சன்மானம் கொடுக்கலையா? ஹலோ, இப்ப மொர்தெகாயினுடைய நிலைமையும் எஸ்தருடைய நிலைமையும் யூதனுடைய நிலைமையும் என்ன? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாளிலே எல்லா யூத கோத்திரமும் அழிய போகிறது என்று கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா எப்ப தேவ சமூகத்தை அழுது ஜெபிச்சாங்களோ, ராஜா அங்க பார்த்துட்டு என்ன சொல்றாரு, மொர்தெகாய்க்கு இன்னும் ஒரு கணம் பண்ணலையா? அப்போ இன்னைக்கே பண்ணலாம். அப்பதான் அந்த 75 அடி 50 முழம் உயரம் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு அங்க அரண்மனை வாசல்ல வந்து ஆமான் நிக்கிறான். யார் அங்க வெளியில இருந்தோட ஆமான் நிக்கிறான். ஆமான வர சொல்ல அப்படின்ட்டு ராஜா கேட்கிறாரு. ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஹலோ, அப்போ இந்த ஆமான் என்ன நினைக்கிறானா, ஏற்கனவே எப்படிப்பட்டவன், பெருமை பிடிச்சவன், ஒரு மொர்தெகாய் வணங்கலுங்கிறதுக்காக ஒட்டுக்குள்ள யூத குலத்தையே கொல்ல நினைச்சவன். இப்ப ராஜா கணம் பண்ணணும்னு சொன்ன உடனே இவன் என்ன நினைக்கிறானா, 7வது வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், 6வது வசனம் பாருங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து, அவனுக்கு பாருங்க என்ன நினைப்பு, என்ன தவிர வேற யாரையே ராஜா. ஆனா உண்மையாலுமே ராஜா யாரை கணம் பண்ண நினைச்சான், மொர்தெகாயை கணம் பண்ண நினைத்தார். மொர்தெகாய் என்பவன் யூதன். அந்த யூதனை இதே ஆமான் என்ன பண்ண நினைச்சான், கொலை பண்ண நினைச்சான். அவனை மாத்திரம் அல்ல, ஒட்டுக்குள்ள யூதரையும் கொலை பண்ண நினைச்சான். இந்த மொர்தெகாய்க்கு தான் ஆமான் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு வர்றான். ஆனா ராஜா சொல்றாரு, நான் கணம் பண்ண நினைக்கிற மனுஷனுக்கு என்ன பண்ணணும், என்னை விட யார கணம் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு அவன் சொல்றான். ராஜாவை நோக்கி 7வது வசனம், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சொல்றான் பாருங்க, ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜ உடை. இந்த ஆமானுக்கு எப்படி பெருமை பாருங்க. இவன் நினைச்சுக்கிட்ட அந்த உடை யாருக்கு வரும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு தான் வரும். ராஜா உடை எனக்கு வேண்டும், ராஜ வஸ்திரம் வேண்டும். பொதுவாகவே ராஜ வஸ்திரம் நீங்க பாத்தீங்களா, எல்லா பதவிகளுக்கும் ஒரு வஸ்திரம் இருக்கு. காக்கி சட்டை அப்படின்னா யாரு? போலீஸ், இன்னும் நிறைய பேர் போடுறாங்க. பெரும்பாலும் காக்கி சட்டைன்னா கம்பீரமா நிக்கிறது போலீஸ் தான். சரி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை வக்கீல், தெரியுதா? ஒயிட் அண்ட் ஒயிட் டாக்டர், ப்ளூ கலரு ப்ளூ சட்டை டிரைவர், கண்டக்டர். பெரும்பாலும் கண்டக்டர் கவர்மெண்ட் பஸ்ல போட்டுக்கிறாங்க. நான் சொல்ற புரியுதா? ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு உடைகள் வித்தியாசமா இருக்கு. ஸ்கூலுக்குன்னு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கு. அது மாதிரிதான் இங்க ராஜ வஸ்திரம்னாலும் ராஜாவுடைய வஸ்திரம் ஒரு கம்பீரம். ராஜாவுக்கே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய கிரீடம், அப்புறம் கையில் இருக்கிற செங்கோல் தெரியுமா? ராஜா செங்கோல் வச்சிருப்பாரு. இந்த 3 தான் ஸ்பெஷல். இவன் சொல்றான் பாருங்க, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையையும், அவன் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ராஜமுடி. அப்போ ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவன் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி ராஜ வீதியிலே உலாவும்படி செய்து
ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். பாருங்க, ராஜா வஸ்திரத்தை போட்டு ஒரு குதிரையில ஏற்றி ராஜமுடியை தரிப்பிச்சு, ராஜாவுக்கு யாரு ஒரு கனமான ஒரு ஆள் இருக்காரோ அவன் முன்னால கூட்டிட்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் சொல்லி அந்த நகர வீதியில எல்லாம் சுத்திட்டு வரணுமா. இந்த ஆமான் நினைச்சுக்கிட்டான் இதெல்லாம் யாருக்கு செய்ய போறாங்க, அவனுக்கு தான் செய்ய போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா உடனே ராஜா சொன்னா, அங்க வசனம் பாருங்க, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றாயிலும் தவறாதபடி பார் என்றார். கைகளை தட்டி நேற்று நைட்டெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. 3 நாள் அல்லும் பகலும் சாப்பிடாம எல்லாரையும் கொல்ல போறாங்களே, அநியாயமா கொல்ல போறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனாங்க. ஒரே ராத்திரியில என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. மொர்தெகாய் இப்ப குதிரை மேல ஏறி ராஜ வஸ்திரம் போட்டுட்டு ராஜா முடிய யாரு கொல்லலாம்னு நினைக்கிறானோ அவன் முன்னால் இருந்து, நீங்க பாருங்க, நம்மளை எவனாவது அழிக்கணும்னு நினைக்கிறவன் நம்ம பேரை சொல்லி வாழ்க அப்படின்னு சொல்லணும். ஹலோ, நம்மளை யாராவது கெடுக்கணும்னு நினைக்கிறவன் அவன் நம்ம பேரை சொல்லி என்னன்னு சொல்லணும். இது எப்படி இருக்கு பாருங்க. ஹலோ, இந்த வசனம் சொல்லுதுங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சமான காரியம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. கைகளை தட்டி கட்டுறது. காரியம் எப்படி பண்ணதாமா, மாறுதலாய் முடிந்ததாமா. காரணம் என்ன, தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். இன்னொரு காரியம் இங்க இந்த வசனம் பாருங்க, அவன் குதிரை மேல ஏற்றி அப்படியே கொண்டு போயிட்டு அவனே சொல்லிட்டு போயிட்டு அந்த வசனம் பாருங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கெல்லாம் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு 12வது வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி போனான். ஆமானோ வென்றால், எல்லாரும் சத்தமா படிங்க, ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடு இட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பி போனான். ஆமான் என்ன பண்ணிட்டான், முக்காடு போட்டான் அவமானத்தினால. ஏன் முக்காடு போட்டான், இவன் நினைச்சுக்கிட்டா ராஜா நம்மளை தவிர யாரையும் கனம் பண்ண மாட்டான்னு. இன்னும் 12வது மாசம் 13ஆம் தேதியில இந்த மொர்தெகாயும் இவனுடைய குலத்தையே தூக்குல போட போற பெரிய கழுமரம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தூக்கு மரம் நினைச்சு கர்வமா போனா. ஆனா யார கொல்லலாம்னு நினைச்சானோ அவனை குதிரை மேல ஏற்றி ராஜா மாதிரி உட்கார வச்சு அவனை ஊரெல்லாம் சுத்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லி ராஜா கனம் பண்ற மனசு இப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னோன்னா அது அவனுக்கு என்னவா போச்சு, பெருத்த அவமானமா போச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பெருத்த அவமானமா. பெருத்த அவமானத்தினால என்ன பண்ணிக்கிட்டான், ஏன்னா இவன் முக்காடு வந்து எனக்கு அவமானமா தெரியுது, மூஞ்ச வெளியில காட்ட முடியல. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, யாருமே உங்களை விடுவிக்க முடியாது, யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது என்று நீங்கள் நினைத்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க முடியும். மெய்யாகவே மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க நினைக்கிறார், கர்த்தர் உங்களை சுகமாக்க நினைக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். இன்னொன்னு தெரியுங்களா, இன்னும் அந்த கட்டளை மாறல, பிரச்சனை எல்லாம் மாறல. ஆனா ஆமான் இப்பவே என்ன பண்ணிட்டான், நான் சொல்றேன், உங்களை யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவமானமா நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கீர்த்தனமா நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த வைக்க போகிறார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ண போகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் மொர்தெகாயும் யூதர்களும்
தேவ சமூகத்தில் ஜெபித்தது போல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகிற வாரத்திலே தியானிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம்.